சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி வந்து தை 1, தை பிறந்தது அப்படின்னா வழி பிறக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீர்ந்து இந்த தை மாதத்தில் வந்து ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தை பிறந்தா வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. எல்லாருடைய கஷ்டங்களும் தீர்ந்து நல்லதே நடக்கணும் அப்படின்னு நானும் மனசார இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இப்போ வாங்க இந்த பதிவுக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றி வேலுக்கு அபிஷேகம் செஞ்சதும் நான் வந்து பொங்கல் வந்து எப்படி செலிப்ரேஷன் பண்ணேன் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. இது காலையில் 4 மணிக்கு எழுந்து குளிச்சுட்டு வந்து நிலைவாசலில் மஞ்சள் தண்ணி தெளித்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கோலம் போட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் பொங்கல் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாசிப்பருப்பு அரிசி ரெண்டுத்தையும் வந்து எடுத்து ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா கழுவிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா போய் வாசலில் வந்து கோலம் போட்டு வந்து அதுக்கப்புறம் பொங்கல் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கு தேவையான அளவுக்கு பொங்கலுக்கு வேண்டிய இந்த அடுப்பில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து என்னுடைய பூஜை வேலையும் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன். இது முதல்ல வந்து தீபமெல்லாம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் ஓரையில் வெத்தலை தீபம் ஏற்றணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே வந்து பொங்கலும் வந்து ரெடி ஆகிடுச்சு. அது வந்து இன்றைக்கி தை மாதம் முதல் நாள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நான் வந்து குலதெய்வ கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் நான் வந்து கலசம் வச்சு வழிபாடு செஞ்சுட்டு வரேன் இல்லையா, அதனால் நான் வந்து குலதெய்வத்தை மனசார நினச்சி குலதெய்வத்துக்கிட்ட வேண்டிக்கிட்டு நான் வந்து பொங்கல் வச்சு வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நான் வந்து வழிபாடு செஞ்சேன். அதுக்கப்புறமா வந்து வெத்தலை தீபம் இந்த 4வது வாரம் வந்து வெத்தலை தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து வேலுக்கு அபிஷேகம் செஞ்சேன். இந்த வெத்தலை தீபம் வீடியோ வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நிறைய வெத்தலை தீபத்தை பற்றி வீடியோ கொடுத்துருக்குறேன், நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வெத்தலை தீபம் எதுக்கு ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றியும் நான் வீடியோவாக கொடுத்துருக்குறேன். நான் வந்து வீடு அமையணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வரேன். இந்த வெத்தலை தீபம் ஏற்றுறதால எனக்கு பல நன்மைகள் நடந்திருக்கு. எனக்கு வந்து தொழில், அதாவது நான் ஒரு டெய்லர் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே நான் பல வீடியோக்களில். எனக்கு வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறதே வந்து இல்லாமல் இருந்தது. இந்த வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சதுக்கப்புறம் இப்போ வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறையவே இருக்குது. அது மட்டும் இல்லை, நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு சொன்னோம்னா வீட்டில் பிரச்சனை, இல்லை நமக்கு வந்து வேலையில் வந்து பிரச்சனை, இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நல்லதே வந்து நடந்திருக்கு. அதனால தான் நானும் தொடர்ந்து இந்த வெத்தலை தீபத்தை வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் வந்து ஏற்றிட்டு வரேன். முதல்ல வந்து 11 வாரம் ஏற்றினேன். அதனால் வந்து எனக்கு நான் வேண்டினது வந்து நடந்தது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இதை வந்து செஞ்சிட்டு வரேன். ஒரு சில வாரம் வந்து என்னால் ஏற்ற முடியாத சூழ்நிலையில் வந்து நான் அதை வந்து தவிர்த்துடுவேன். அதை வந்து நான் கணக்கில் எடுத்துக்காமல் நான் வந்து என்னால் வந்து தொடர்ந்து செய்கிற நாட்களை மட்டும் நான் வந்து கணக்கு வச்சு நான் வந்து ஏற்றிட்டு வரேன். இது வந்து திரும்பவும் ஒரு வேண்டுதல் வச்சுருக்கிறேன். இது வந்து 4வது வாரமாக வந்து வெத்தலை தீபம் ஏற்றிட்டு வரேன். அதுக்கப்புறமா வந்து பொங்கல் வச்சு தான் இன்றைக்கி வழிபாடு செஞ்சேன். அது தை மாதம் முதல் நாள் முருகருக்கு வெத்தலை தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சது வந்து மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது. அதுவும் முருகப்பெருமான் வந்து நம்ம இந்த தை மாதம் முடியறதுக்குள்ளே எனக்கு ஒரு நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு முருகப்பெருமானை மனசார வேண்டிக்கிட்டு நான் வந்து இந்த வழிபாடு செஞ்சேன். வேலுக்கு அபிஷேகம் செஞ்சுட்டு அது ஓம் சரவணபவ அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லி வந்து அர்ச்சனை பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறமா வந்து வெளியில் வந்து இயற்கையை பார்த்து நான் வந்து சாம்பிராணி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு நான் இயற்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நிலைவாசப்படியிலேருந்து
துளசிக்கு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெத்தலை பாக்கு பழம் வச்சு தான் வந்து துளசி செடிக்கு நிலைவாசலுக்கெல்லாம் பூஜை பண்ணேன். இந்த மாதிரி விசேஷமான நாட்கள் பண்டிகை நாட்களில் வந்து நிலைவாசலுக்கு வந்து நெய்வேத்தியம் படைத்து நம்ம எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வரவழைக்க விதமாகவும், அதே போல் நம்ம குலதெய்வம் நிலைவாசலில் குடியிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம குலதெய்வம் எப்பயுமே நமக்கு வந்து துணையாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் மனசார குலதெய்வத்துக்கிட்டேயும் எல்லா நம்ம இஷ்ட தெய்வத்துக்கிட்டேயும் வேண்டிட்டு நிலைவாசப்படிக்கு வந்து பூஜை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாமி படத்துக்கிட்ட வந்து நான் பூஜை செஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாளில் நல்ல மஞ்சள் கலந்த தண்ணியில் வந்து நிலைவாசல் படியை வந்து கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு அதில் கோலம் போடுற வழக்கம் இருந்தது அப்படின்னா கோலம் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நிலைவாசல் பூஜை செஞ்சீங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய பணப்பிரச்சனையும் தீரும். அதே போல் மகாலட்சுமி வந்து நம்ம வீட்டுக்கு வந்து வாசம் செய்வாங்க. நிலைவாசல்லேருந்து எல்லா தெய்வங்களும் நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி மனசார நம்ம இஷ்ட தெய்வத்தையும் குலதெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் பூஜை அறையில் வந்து பூஜை செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது. நம்ம வீடு முழுக்க சாம்பிராணி காமிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஊதுபத்தி எல்லாம் காமிச்சிட்டு அப்புறம் முருகப்பெருமானுக்கு நெய்வேத்தியம் வந்து சக்கரை பொங்கல் வச்சு இல்லையா, அதுவே வந்து குலதெய்வத்துக்கும் வெத்தலைப்பாக்கு பழம் வச்சு நெய்வேத்தியம் பொங்கல் வச்சு படைச்சி நான் வந்து மனசார என்னுடைய குலதெய்வத்தையும் வந்து வேண்டிக்கிட்டேன். எனக்கு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனையெல்லாம் தீர்ந்து இந்த தை மாதம் வந்து நல்ல வரவு வரணும், நல்லதே நடக்கணும் அப்படின்னு மனசார என் குலதெய்வத்துக்கிட்டையும் வேண்டிக்கிட்டு எப்படி எல்லா தெய்வங்களுக்கும் வந்து நெய்வேத்தியம் படைச்சிட்டு இப்படி தான் வந்து இன்றைக்கி நான் பூஜை செஞ்சுருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் பொங்கல் வச்சு வழிபாடு செஞ்சுருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் பொங்கல் வைக்கிறது அப்படிங்கிறது எப்பயுமே வந்து நான் வில்லேஜில் தான் போயிட்டு நான் வந்து எங்கள் அம்மா வீட்டில் தான் வந்து பொங்கல் வந்து கொண்டாடுவேன். எப்பயுமே நான் இது டவுனில் இருக்கிறதால வந்து நம்ம வந்து ஸ்டவ்வில் பொங்கல் வச்சு தான் வழிபாடு செய்வோம். நமக்கு வந்து வெளியில் பொங்கல் வைக்கிறதுக்கோ இடம் இருக்காது. அதே போல் இது வாடகை வீட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு சில கண்டிஷனெல்லாம் சொல்லுவாங்க. சொந்த வீட்டில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் வந்து பொங்கல் வச்சு இதை சில பேர் வந்து அவங்க வந்து நிலைவாசலுக்கு வெளியே வாசலில் வந்து பொங்கல் வச்சு வழிபாடு செய்வாங்க, நான் பார்த்துருக்குறேன். வாடகை வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் நமக்கு வந்து ஃப்ரீடம் கிடைக்காது. இந்த மாதிரி எத்தனை பேருக்கு இந்த கஷ்டம் இருக்கும் அப்படின்ட்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். கூடிய சீக்கிரமாக எல்லாருக்கும் வந்து சொந்த வீடு அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார நான் வந்து முருகப்பெருமானக்கிட்ட வேண்டிக்கிட்டேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி முதல் நாள் எப்பயுமே தை பொங்கல் முதல் நாளில் வந்து அதாவது போலி பருப்பு போலி செய்கிறது வழக்கம், ஒவ்வொட்டுன்னு சொல்லுவாங்க. அதை தான் நான் இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டில் ஸ்வீட் செஞ்சு எல்லோரும் வந்து திருப்தியாக சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் வந்து என்ன இன்றைக்கி ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லா சொந்தங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.